எக்ஸ்ட்ரீம் லெவல். கோபம் வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து சுத்தமா அழிச்சிருது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கதை பார்க்க போறோம். ஒரு கார்பெண்டர் இருக்கிறாரு. கார்பெண்டர் ஒரு மரத்தச்சர் இருக்கிறாரு. அவர் வந்து அவர் வீட்ல வந்து என்ன பண்றாரு, ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவர் வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அங்க வந்து வேலை பார்த்துட்டு டெய்லி வீட்டுக்கு வருவாரு. ஒரு நாள் வந்து அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க் ஷாப்ப பூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப வந்து அவருடைய அந்த ஒர்க் ஷாப்புக்குள்ள தவறுதலா வந்து ஒரு பாம்பு நுழைஞ்சிருது. அந்த பாம்பு வந்து அது வந்து ரொம்ப பசியா இருக்கிறனால, அது வந்து இங்கேயும் அங்கேயும் சொல்லி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அலைஞ்சுகிட்டே இருக்குது. அப்ப வந்து அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அப்படி அப்படியே அது போயிட்டு இருக்கிறப்ப, அதான் பாம்பு தான் வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா? அப்ப அது வால்ல வந்து ஏதோ ஒண்ணு கட் பண்ணிருது. அதாவது வந்து அந்த ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு கோடரிய வந்து வச்சிருக்கிறாரு அந்த அந்த மரத்தச்சர். அந்த கோடரியோட இதுல அந்த அந்த அதனுடைய கூர்மையான பாகத்துல வந்து பாம்போட வால் பட்டுறதுனால, அந்த வால வந்து கட் பண்ணிருது. உடனே பாம்புக்கு பயங்கர வலி. உடனே அதுக்கு வந்து கோவம் வந்துருது. என்ன யாரு வந்து இப்படி வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து திரும்பி பார்த்தா அங்க வந்து கோடரி இருக்குது. உடனே அந்த கோவத்துல என்ன பண்ணுது, பாம்பு வந்து அந்த கோடரிய போய் திரும்ப வந்து ஒரு ஒரு கொட்டு கொட்டுது. கொத்துது. கொத்துச்சுன்னா என்ன ஆகும்? கோடரி வந்து வ வாயில வந்து வெட்டிருது. வாலோட ப ப அடிக்க அடிபட்டிருந்தப்ப பாம்பு பொறுமையா போயிருந்துச்சுன்னா, வால்ல அடிபட்டதோட போயிருக்கும். இப்ப கோவப்பட்டு அத போய் கோடரிய போய் குத்துனதுனால என்ன ஆகுது? வாயில அடிபட்டு வாயில ரத்தம் வர ஆரம்பிக்குது. சரி அதோட விட்டுச்சுன்னா கூட பரவால்ல. பாம்புக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகுது. அது எப்படி இந்த இது அது பாம்புக்கு அது கோடாரின்னு தெரியாது. கோடாரி அது உயிருள்ள விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. அதோட குணத்த பத்தி தெரியாது. அது எப்படி இது வந்து என்ன வால கட் பண்ணலாம், என் வாய கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திரும்ப திரும்ப வந்து அது கோடரிய கொட்டுது. அந்த கோடரிக்கு ஒண்ணுமே ஆகலைன்னவுடனே என்ன பண்ணுது, அந்த கோடரிய போட்டு சுத்தி போட்டு முறுக்குது. அது உடம்ப வச்சு அந்த கோடாரிய வந்து சுத்தி முறுக்குது. அப்ப நமக்கு தான் என்னன்னு தெரியும். என்ன ஆகுதுன்னு தெரியுமே. அந்த கோடாரி வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த பாம்ப வந்து உடலெல்லாம் வெட்டி பாம்போட உடம்புல இருக்க ரத்தம்லாம் வெளிய போயி, கடைசில வந்து பாம்பு என்ன ஆயிருது, பாம்பு வந்து இறந்து போயிருது. கடைசியா வந்து அந்த அடுத்த நாள் வந்து அந்த கார்பெண்டர் அந்த மரத்தச்சர் வந்து அந்த ஒர்க் ஷாப்பை திறந்து பார்த்தா அங்க வந்து பாம்பு வந்து இறந்து கிடக்குது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து சில சமயங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சில விஷயங்களை வந்து விட்டுறணும். அதை வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட போராடுறப்ப கடைசியில் வந்து நம்மளை தான் நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்குவோம். அதாவது வந்து எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கருத்து வேறுபாடுகள் அப்படி எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தோம். அது பார்க்குறப்ப வந்து நெறைய கருத்து வேறுபாடுகள வந்து நம்ம எப்படி வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லயே தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஸோ அந்த மாரி இருந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் போயிட்டு நம்ம கோவப்பட்டுக்கிட்டு, நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா, அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அது வந்து எந்தெந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அ நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும், எது எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாரி வந்து இந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா, அது அந்த வால்ல கட் பண்ணதுனால உடனே அதுக்கு வந்து கோவம் வருது, பழி வாங்கணுங்கிற உணர்வு வருது. கடைசில பார்த்தா அது வந்து தன்னையே அழிச்சுக்குது. அதனால அதனால வந்து இந்த கோபம், இந்த பழிவாங்கும் உணர்வு இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இது வந்து நம்மளையும் வந்து நிம்மதி இல்லாம இருக்க விடாம பண்ணிரும். நம்மள வந்து முழுமுதற் கடவுள நினைக்க விடவே விடாது. ஸோ அதனால வந்து கோபத்த வந்து தேவையில்லாத விஷயங்கள நம்ம குறைச்சிரணும். கோபம் வந்து குறைச்சிட்டு, பழிவாங்கும் உணர்வ விட்டுட்டு, மத்தவங்கள மன்னிக்கணும். மன்னிக்க கத்துக்கணும். நம்ம வந்து மன்னிச்சு மறந்து இருந்தோம்னா மட்டும்தான், மத்தவங்க பண்ண தவறுகள மறந்து இருந்தோம்னா மட்டும்தான், நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியும். நம்மளால வந்து முழுமுதற் கடவுள நினைக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து கோபம் வந்து எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ நம்ம வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் கோவப்படுறோம். கோவப்பட்டு ஒருத்தங்கள வந்து திட்டுறதோ, இல்லாட்டி அடிக்கிறதோ ஏதோ பண்ண போறோம். ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மொத மொத கா க க க நிம்மதிய இழக்கிறது நம்ம தான். மொத கஷ்டப்படுறது நம்ம தான். அதாவது இந்த கோபங்கிறது என்னன்னா, நம்ம கையில வந்து ஒரு நெருப்பு கட்டிய எடுத்து, அது யாரு மேலயும் தூக்கி எறிய முயற்சி பண்றோம். கையில நெருப்பு கட்டி எடுத்து, யாரு மேலயும் தூக்கி போட முயற்சி பண்றோம். ஆனா, அது அவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி நம்மள தாக்குது. கோவப்படுறப்ப நமக்கே தெரியும் பாருங்க. கோவப்படுறப்ப என்ன ஆகும்? நம்ம அப்படியே அ ந நெஞ்சு படபடன்னு ஆகும். மூளைலாம் அப்படியே வெடிக்கிற மாரி ஆகும். கண்ணு சிவக்கும். முகம்லாம் கோரமாகும். ஸோ கோவப்பட்ட உடனே அந்த மனிதருக்கு பாதிக்கிறத விட நம்மள தான் ஃபர்ஸ்ட்டு பாதிக்குது. அதனால தான் வந்து கோபங்கிறது வந்து நெருப்ப வந்து தூக்கி நம்ம யார் மேலயாவது போட முயற்சி பண்ணோம்னா, அது அவங்கள பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள தான் கைய கைய நம்ம கைய தான் சுடும். ஸோ அது கோபங்கிறதும் அதே மாரி தான். சரிங்களா? ஸோ
நம்ம இது வரைக்கும் வந்து கோபத்தினுடைய கடுமையான விளைவுகளை பற்றி பார்த்தோம். எப்படி வந்து கோபம் வந்து ஒரு பழிவாங்கும் உணர்வுக்கு கொண்டு செல்லுது, எப்படி வந்து கோபம் வந்து உண்மையை மறைச்சிருது, எப்படி வந்து கோபம் வந்து மறக்க முடியாத காயங்களை உண்டு பண்ணுது, எப்படி வந்து கோபம் வந்து நம்மளையே அழிச்சிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரிக்கு நிறைய உதாரணங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கோபம், பழிவாங்கும் உணர்வு இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தோம்னா, நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. நம்மளால வந்து முழுமுதற் கடவுளை நினைக்கவே முடியாது. அதனால வந்து கோபம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாவம். பாவம்னா என்னது? நம்மளையும் நிம்மதி இருக்கக்கூடாது, நம்மள சுத்தி இருக்கவங்களையும் நிம்மதியா இருக்கக்கூடாது, நம்மளால முழுமுதற் கடவுள் நினைக்க வைக்கக்கூடாது. அந்த விஷயங்கள் எல்லாமே பாவ காரியங்கள். அப்படி பார்க்குறப்ப கோபமும் வந்து கண்டிப்பா வந்து ஒரு பாவ காரியம். சரிங்களா? ஸோ அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் நம்ம பொறுமையா இருந்துட்டோம்னா, அது ஒரு பெரிய பேராபத்துலருந்து நம்மள காப்பாத்திரும். ஆனா ஒரு செகண்ட் வந்து நம்ம கோவப்பட்டோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மள வந்து ஒரு பெரிய பேரழிவுல கொண்டு போய் விட்டுரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரோட்ல வந்து நம்ம டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். திடீர்னு யாரோ வந்து அவசர அவசரமா நம்ம முன்னாடி கட் பண்ணிட்டு போவாங்க. நமக்கு வந்து உடனே டென்ஷன் ஆயிரும். டென்ஷனா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த கோபத்த அடக்கிக்கிட்டு பொறுமையா போனோம்னா பிரச்சனை கிடையாது. அந்த டென்ஷன்ல வந்து நம்ம வந்து கோவப்பட்டோம்னாலோ, அவன திட்டுனோம்னாலோ, தொரத்துனோம்னாலோ, கடைசில வந்து நமக்கு தான் வந்து பாதிப்பாகும். சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ல கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து ஒரு செகண்ட் பொறுமையா இருக்கிறது வந்து நம்மள பேரழிவுல இருந்து காப்பாத்தும். ஆனா ஒரு செகண்ட் கோவப்பட்டோம்னா, அது பேரழிவுக்கு கொண்டு போயிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த கோவப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க, நெறைய பேர்ட்ட உறவ கெடுத்துக்குவாங்க. ம். தன்னுடைய மனைவியோட, குழந்தைகளோட, பெற்றோர்களோட, தன் கூட பிறந்தவங்களோட, அ அப்புறம் வந்து தன்னுடைய இன்லாஸ் அ ம மாமனார், மாமியார், அப்புறம் அம் அந்த மாரி அந்த மாரி அவங்களோட, அப்புறம் உறவினர்களோட, ஃப்ரெண்ட்ஸோட, பக்கத்து வீட்டுக்காரங்களோட, கூட வேலை பார்க்குறவங்களோட, இது மாரி அவங்க அந்த கோபத்தின் காரணமா பார்த்தீங்கன்னா, எல்லா இடங்கள்லயும் அம் அ அவங்களுக்கு வந்து ஒரு உறவுகள கெடுத்துக்குவாங்க. ஸோ அதனால வந்து இந்த கோபங்கிறது வந்து சம்டைம்ஸ் வாய் வார்த்தையோட நின்றாது. சம்டைம்ஸ் வந்து அ அடிக்கிற அளவுக்கு கூட போயிரும். ஸோ அந்த மாரி வந்து கோபம் வந்து ஒரு மனிதன வந்து அழிவிற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து கோபத்த வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து விடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா?